வெல்கம் டு தங்கரத்னம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை. அதுக்கு தேவையானது பச்சை மிளகா, கருவேப்பிலை, மஞ்சள்தூள். 1 லெமன் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூளும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 2 நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிழிஞ்சு வச்சுருந்த 1 லெமன் ஜூஸை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அல்லது 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் ஊற்றின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணாதான் அந்த லெமனோட ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் போகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் சாப்பாடு வடிக்கிறத விட குக்கரில் வச்சு எடுத்தீங்கன்னா லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், லெமன் ரைஸ் ரெடி. அடுத்ததாக பொட்டேட்டோ ஃப்ரை பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. சிக்கன் மசாலா, பெருங்காயத்தூள், வெள்ளைப்பூடு. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு உருளைக்கிழங்கெல்லாம் அதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான உருளைக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 4 உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வேகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரையும் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து வெந்ததுக்கப்புறம் சிக்கன் மசாலா, வெள்ளைப்பூடு, பெருங்காயத்தூள் இது 3ஐயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மசாலா ஃப்ளேவர்லாம் ஆட் ஆகிறதுக்காக மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.